அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு. நான் என்ன உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் அப்போதைக்கு உங்களுக்கு, அதாவது நான் எப்படி படிக்க சொல்லியிருந்தேன் உங்களை? நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் ஒரு சைட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஜாயின் பண்ண புதுசுன்றனால தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் தனியாக படிங்க, ஒரு சைடில் தனியாக படிங்க. படிக்க படிக்க சைடில் வந்து ஷெட்யூல் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்க. அதாவது இங்கே வந்து 2 hours கிளாஸ் இருக்குன்னா 2 hours கிளாஸ், அப்புறம் என்னோட ரூமில் போய் நான் இவ்வளோ நேரம் படிக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு எம்சிக்யூவும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்க சொன்னீங்க ஒரு 3 classes போனதுக்கப்புறம். ஸோ அது சைடில் பார்த்தேன். அப்போது அந்த ஷெட்யூல் போடுறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாயிண்ட் சார். ஏன்னா அது சைல்டிஷாக ஃபீல் பண்ணாலும் நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே நான் வந்து இவ்வளோ நேரம் படிச்சிருக்கேன், இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நானே சொல்கிறேன், அது என்ன நான் வந்து இனிஷியலாக வந்தோன்னே என்ன சொன்னேன்னா, ஆக்சுவலாக எனக்கு தெரியும் அடுத்து ஒரு 4 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இவங்க வந்து ஜாயின் பண்ண ஒரு 4 months நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்படின்ற பட்சத்தில் இவங்களையும் நம்ம வந்து மேக்ஸிமம் முயற்சி பண்ணி அந்த எக்ஸாமுக்கு கிளியர் பண்ண வச்சிருந்தோம். ஏன்னா முடியும், கண்டிப்பாக முடியாதுன்னு இல்லை, அதற்கான வழியை நம்ம சொல்லுவோம் அப்படின்றத நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் வந்த உடனே என்ன சொன்னேன், பேரலா நான் என்ன பண்ணிருப்பேன்னா எல்லாமே ரெக்கார்ட் லைவ் நம்ம போகிற எல்லா கிளாஸுமே என்னன்னா ரெக்கார்ட் ஆகிடும்.